நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 27/1/2025 தை மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை. திரியோதசி திதி இரவு 8:35 வரை, பின்பு தேய்பிறை சதுர்தசி திதி. மூல நட்சத்திரம் காலை 9:02 வரை, பின்பு புராட நட்சத்திரம். சித்த யோகம் காலை 9:02 வரை, பின்பு மரண யோகம். இன்று பிரதோஷம், மாத சிவராத்திரி, சுப முகூர்த்த நாள். சிவ வழிபாடு மிகவும் நல்லது. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை, சுப ஓரைகள் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் செவ்வாய், 9இல் சந்திரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். உங்களது பலமும் வலிமையும் கூடும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி வளமான பலன்களை பெறுவீர்கள். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு கௌரவமான வாய்ப்பு உங்களை தேடி வரும். இருந்த உடல் உபாதைகள் விலகும். அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய், 8இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பண வரவில் ஒரு இழுபறி நீடிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருப்பதால் மன நிம்மதியானது குறையும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு தேவையற்ற இடையூறுகளை ஏற்படுத்துவார்கள். நிதானத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, சமசத்தமஸ்தானமான 7இல் சந்திரன், 9இல் சனி சுக்கிரன் சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு நிகழ்வுகள் நடக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு விரும்பிய மாற்றங்கள் ஏற்பட்டு மன நிம்மதி ஏற்படும். சக ஊழியர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. குறிப்பாக மற்றவர்களிடம் பேசுகின்ற போது சற்று நிதானத்தோடு இருப்பது, முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன், 7இல் புதன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார நிலையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நெருங்கியவர்களின் உதவியானது சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இன்றைய நாளில் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, ராசியாதிபதி சூரியன் 6இல் வலுவாக இருப்பதும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து
ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிகவும் தாராளமாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு. குறிப்பாக நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பது மட்டும் இல்லாமல் பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி, 10ல் செவ்வாய் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஒரு அனுகூலமான பலன்களை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலும் சந்திரன் 4ல் இருப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். வண்டி வாகனங்கள் மூலமாக கூட சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் குறிப்பாக நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன், 5ல் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். பண வரவுகள் மிகவும் தாராளமாக இருக்கும். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் நட்புடன் பழகுவார்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உடனிருப்பவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் சந்திரன், 3ல் சூரியன், 4ல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கான பொருளாதார ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. உடன் பிறந்தவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. முருக வழிபாடு மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 3ல் சனி சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். சூரியன் 2லும் செவ்வாய் 7லும் இருப்பதால் முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு பொறுமையோடு செயல்படுவது, உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன், 12ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் சில அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது உத்தமம். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் எதிலும் திறம்பட செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே,
ஜென்ம ராசியில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடித்தால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது குறிப்பாக அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. முருக வழிபாடு ஒரு வளமான பலனை தரும். மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ல் சந்திரன், லாபஸ்தானத்தில் சூரியன், புதன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும். வீண் வாக்குவாதங்கள் குறைந்து பொருளாதார அனுகூலங்கள் ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.